வணக்கம். தலைவர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் எழுத்தாளர் திரு சு வெங்கடேசன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். களம் எப்படி இருக்கு? மிக சிறப்பாக இருக்கு, ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அநேகமாக போன முறை பதிவான வாக்குகளில் நாங்கள் 45% வாக்குகள் வாங்கினோம். இந்த முறை 60%க்கும் அதிகமான வாக்குகளை வாங்குவோம். இப்ப நீங்க சிட்டிங் எம்பி அப்படிங்கறதுடைய பலம் ஏற்கனவே உங்களுடைய செயல்பாடுகள் அளவீடு செய்யப்பட்டிருக்கும். அதே சமயத்துல பலவீனம்ங்கிறதும் சிட்டிங் எம்பியா இருக்கிறது. மற்ற 2 பேருக்கும் அப்படி இல்லை, நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு உத்தரவாதப்படுத்த முடியும். ஆனா உங்ககிட்ட வரும்போது இதெல்லாம் செஞ்சீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியையும் சேர்த்தே மக்கள் கேட்க வேண்டியது இருக்கு. அந்த பலவீனத்தை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்ல, அதுதான் எங்களுடைய பலம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி களத்துல இருந்து வந்தா அதுதான் எனக்கான மரியாதை நினைக்கிறேன். நான் சொல்றதுக்கான ஸ்பேஸ் அதான். ஏற்கனவே பொறுப்புல இருக்கிறவங்க மீதான இயல்பாக ஒரு விமர்சனங்கள் சின்ன சின்னது வந்துதான் ஆகும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் இந்த சாதனைகள் இந்த 5 ஆண்டுகளில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மேக்சிமம் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சிருக்கோம். என்ன பொதுவான விமர்சனம் ஊடகங்கள்ல உங்களை குறித்து வந்த செய்திகள், மற்ற கட்சியினர் குறித்த விமர்சனங்கள்லாம் படிக்கிற போது என்ன சொல்றாங்கன்னா, கள செயல்பாடுகளுக்கும் திரு சு வெங்கடேசனுடைய சமூக வலைதள செயல்பாடுகளுக்குமான வித்தியாசமாக அவங்க சொல்றாங்க. ஒட்டுமொத்த தமிழகம் சார்ந்த பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்றது, அதற்கான தீர்வுகளை தேடுறது, ஒரு ரயில்வே எக்ஸாம் இல்ல தமிழ் மொழியில தேர்வுகள் நடத்துற போன்ற பிரச்சனைகளை அவர் கையாள்வதற்கும் அதற்கான தீர்வுகளை தேடி கொடுப்பதற்கும் தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற அடிப்படையில அவர் தொகுதிகளை கையாள்றதுக்கும் வித்தியாசம் இருக்குன்றாங்க. அதை உணர்ந்திருக்கிறீங்களா? உங்கள்ட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா? அதை இல்ல, அப்படி ஒரு வித்தியாசம் இல்ல. அங்க வேலை பார்த்துட்டு இங்க வேலை பார்க்காம இருக்கவே ஒருத்தனால முடியாது. ஒருத்தர் ஒரே மாதிரிதான் வேலை பார்ப்பான். எடுத்துக்கிட்டே நான் என்ன தன்மையில இருக்கேனோ அப்படிதான் இருப்பேன். இப்படியும் இருக்கவே முடியாது. உதாரணமா மாநில அளவில் வர்ற பிரச்சனைகளை நாம தலையீடு செய்யற பொழுது அதுக்கு மாநில அளவில் முக்கியத்துவம் கிடைக்கும். அதுவே மதுரை அப்படின்னு வர்றப்ப மாநில ஊடகங்கள் இயல்பாவே முக்கியத்துவம் கிடைக்காது. அது இயல்பு தானே. மதுரையினுடைய செயல்பாட்டுக்காக நான் செய்யறீங்க, தீர்வும் காண்றீங்க, அது கவனத்துக்கு வரலன்றீங்களா? அவ்வளவு செஞ்சிருக்கிறோம். உதாரணமா நான் சொல்றேனே, மக்கள் சந்திப்பு இயக்கம்னு ஒன்னு ஆரம்பிச்சோம். 1.25 வருஷம் நான் நடத்தினேன். 124 ஊராட்சிகள் இருக்கு என்னுடைய தொகுதியில. ஒரு மாநகராட்சி, ஒரு நகராட்சி, 2 பேரூராட்சி. 124 தொகுதிக்கும் நான் போயிருக்கேன். 124 ஊராட்சிக்கும் முழுமையாக, மாநகராட்சிக்கு, நகராட்சிக்கு எல்லாத்துக்கும் போயிருக்கிறேன். நான் மட்டும் தனியா போல, 33 அரசு துறை அதிகாரிகளை உடன் அழைத்துட்டு போயிருக்கிறேன். இந்த எக்ஸசைஸ் இந்தியால யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த எக்ஸசைஸை நான் பண்ணி முடிக்க 1.25 வருடம் ஆச்சு. 2வது கொரோனா பேரலையினுடைய பெருந்தொற்று காலம் முடிந்தவுடன் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை ஆரம்பிச்சோம். கொட்டாம்பட்டியில் ஆரம்பிச்சோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கூட்டு போய் உட்கார வச்சு அந்த ஊர்ல வர்ற கோரிக்கைகளை எல்லாம் வாங்கி அங்கவே பல விஷயத்தை செட்டில் பண்ணும். இவ்வளவு பெரிய ஒரு எக்ஸசைஸ ஏறக்குறைய 5 லட்சம் பேர், 4.5 லட்சம் பேர் அதுல பங்கெடுத்திருக்காங்க. இப்படி தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில இதை யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய விஷயங்கள். இதுல நான் கடைசியான பிரஸ் மீட்ல சொல்ற பொழுது இது மாநில ஊடகங்கள் வருது. 121.25 வருடம் நடந்தது. 124 ஊராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் மக்கள் சந்திப்பு இயக்கம் நிறைவு பெற்றது அப்படின்னு. ஆனா அதுல இருக்கிற மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மொமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சு. அங்கேயே சர்டிபிகேட் கிடைக்கிறது, அங்கவே தீர்வு காணுவது அப்படின்னு அவ்வளவு விஷயங்கள் வந்தது. வைகை அணையை சார்ந்து கூட விமர்சனங்கள் வந்துச்சு. திரு சு வெங்கடேசன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அதை வைகை அணையை தொட்டு கும்பிட்டுட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. இப்போ இந்த முறையும் நீங்க அப்படிதான் பண்ணதாக செய்திகள்லாம் வந்தது. ஆனா வைகை அணை சார்ந்த பிரச்சனைகளை அவர் கவனம் செலுத்துறாரா, அது தீர்வை நோக்கி அவர் கொண்டு போனார்னா இல்ல அப்படின்ற விமர்சனங்களை வைக்கிறாங்களே எதிர்கட்சிகள். இல்ல, அதாவது நீங்க எதை சொன்னாலும் அதை செய்வாங்க. நான் ஏன் வைகை நதியை வணங்கி தேர்தல் பிரச்சாரத்தை துவங்குறேன்? அதுதானே என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய அரசியல். அதுக்கான ஒரு கருத்தியல் முக்கியத்துவம் இருக்கு. 1. 2வது முக்கியமான விஷயம் வைகை நதி சார்ந்த என்னுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள். உதாரணமா நான் தொடர்ச்சியா மாநில அரசு வலியுறுத்திட்டே இருக்கிறேன். வைகை நதி இப்ப யார்கிட்ட, எல்லா நதிக்கும் அது பொருந்தும். வைகை யார்கிட்ட இருக்குன்னா, தேனி பகுதியை தேனி பிடபிள்யூடி பாத்துக்கிறது, மதுரை பிடபிள்யூடி பாத்துக்கிறது, சிவகங்கை, ராமநாதபுரம் தனித்தனி மாவட்ட ஆட்சியரகம், தனித்தனி பிடபிள்யூடினா கண்டிப்பா இது ஒரு உடல். நதி என்பது ஒரு உடல். அந்த ஒரு உடல் ஒரு நிர்வாகத்தின் கீழ் இருக்கணும். எப்படி கங்கைக்கு ஒரு கவுன்சில் வச்சிருக்காங்களோ அதே போல வைகை பாதுகாப்புக்கு ஒரு தனி கவுன்சில் இருக்கணும்.
அதுதான் வந்து மொத்த வைகையும் வந்து நிர்வகிக்கணும். நீங்க குரல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. எப்படின்னா முல்லை பெரியாருக்கும் சேர்த்தே சு வெங்கடேசன் குரல் கொடுக்கணும். கண்டிப்பா அதுல வைகைங்கிறது வைகை தண்ணி இல்ல, அது முல்லை பெரியாறு தண்ணி. ஆனா கீழடி குறித்து சு வெங்கடேசன் பேசுறாரு, வைகை குறித்து பேசுறாரு, ஆனா முல்லை பெரியாறு குறித்து பேச மாட்டேன்றாரு அப்படின்னு உங்க மேல விமர்சனம் இருக்கு. இல்ல அதுதான் எந்த கட்டத்துல நான் பேசுறேன். முல்லை பெரியாருக்கான நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமையை நிலைநிறுத்துவதில் நானோ என்னுடைய கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியோ எந்த சமரசமும் எப்பொழுதும் செய்து கொண்டதே இல்லை. எனவே வந்து வெறுமனா வந்து ஒரு பேருக்கு ஒன்னு சொல்லணும் அப்படின்றக்காக சொல்றாங்க. ஒரு கேரளா சார்ந்த அங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி பொறுப்புல இருக்கிற மாநிலம்ங்கிறதுனால ஒரு தயக்கம் இருக்கா உங்களுக்கு? அந்த புரிதலோட தான் இந்த விமர்சனம் வைக்கப்படுது. இல்ல கண்டிப்பா அப்படிதான் நினைப்பாங்க பலரும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து மாநிலங்களினுடைய உரிமையை விட்டு கொடுக்கறதுக்கு பேச்சே கிடையாதுங்க. எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், மதுரையை பொறுத்த வரைக்கும், முல்லை பெரியார் அணையுடைய நீர் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீர்மட்ட உயர்வோ அணை பாதுகாப்போ ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமுல்படுத்தப்பட வேண்டும். அதுல தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கட்சிக்கோ மதுரை நாடாளுமன்ற உறுப்பினருக்கோ எந்த ஒரு தயக்கமுமே கிடையாது. முதல் முறை நீங்க வந்து சிபிஎம் தரப்புல வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது கிடைத்த வரவேற்பு, எதிர்பார்ப்பு அப்படிங்கறத இப்ப நாங்க 2வது முறையாக நாங்க ஊடகங்கள்ல பார்க்கிற போது 2 விதமான எதிர்ப்புகள் அப்படின்னு ஊடகங்கள்ல செய்திகள் பதிவானது. கட்சி தலைவர்கள், மாற்றுக் கட்சி தலைவர்கள் சொன்னாங்க. ஒன்று, சொந்த கட்சிக்குள்ளேயே திரு சு வெங்கடேசனுக்கு மாற்றாக வேறு ஒருத்தர் கொடுக்கலாங்கிற எதிர்ப்புகள் வந்ததாக திரு செல்லூர்ராஜ் பதிவு பண்ணாரு. அதுக்கப்புறம் திமுக இந்த தொகுதியை கேக்குது, அவங்களுக்கு வந்து இந்த முறை கொடுக்கணும் அப்படின்னு திமுக தரப்புல விரும்புறாங்கன்னு. இப்போ இந்த ஓட் டிரான்ஸ்பர்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா நீங்க நிகழ்ச்சியின் தொடக்கத்துல சொன்னீங்க, நான் ரொம்ப பலத்தோட இருக்கேன், யானை பலத்தோட இருக்கேன், எனக்கு கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு இந்த முறை ஓட் டிரான்ஸ்பர் ரொம்ப முக்கியம். கட்சிக்குள்ள அதிருப்திங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா திமுகவோட ஓட் டிரான்ஸ்பர் ரொம்ப முக்கியம் இல்ல. இந்த முறை அவங்க கேட்டு கிடைக்கலங்கிறதுல போன முறை இருந்த எதிர்பார்ப்பு இந்த முறை உங்களுக்கு இருக்கா? இல்ல 2 விஷயங்க. ஒன்னு வந்து எங்க கட்சியில சீட்டு வெங்கடேசனுக்கு வேற மாற்று கேண்டிடேட் வந்து யோசிக்கிறாங்கன்னு செல்லூர்ராஜ் எங்க இருந்து கண்டுபிடிச்சாருன்னு எங்களுக்கு தெரியல. எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் சீட்டு கேட்கிற பிரச்சனையே கிடையாது. எந்த ஒருவரும் போய் வேட்புமனு தாக்கல் செய்யறது, எனக்கு சீட்டு கொடுங்கன்றது பேச்சே கிடையாது. கட்சி முடிவு செய்யும், அவ்வளவுதான். கட்சி நின்னுதான் நிக்கும், நிக்காதுன்னா நிக்காது. ஒரு நாடாளுமன்ற தொகுதியில மார்க்சிஸ்ட் கட்சி 2வது முறையாக ஒருவரை வேட்பாளராக நிறுத்துவதே பெரிய தகுதின்னு நான் நினைக்கிறேன். அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. மற்ற பரீட்சை எல்லாம் எளிதில் பாஸ் பண்ணிடலாம். என்னுடைய கட்சி வைக்கிற பரீட்சையை பாஸ் பண்றது எளிதல்ல, கடினமான தேர்வா. கண்டிப்பா அதுல ஒன்றும் சந்தேகமே இல்ல. செல்லூர்ராஜ் அவர்கள் எந்த இதுல இருந்து சொன்னாருன்னு தெரியல, அப்படி அது ஒரு அர்த்தமே இல்ல. 2வது திமுக தரப்புல எதிர்ப்புன்றே கிடையாது. அதாவது எந்த ஒரு கட்சியும் கருத்து கேட்டீங்கன்னா அந்த தொகுதியில தன் கட்சி நிக்கணும்னா எல்லாரும் விரும்புவாங்க. கூட்டணி கட்சி கொடுங்கன்னு வந்து ஒரு தொண்டன் எப்படி சொல்லுவான்? ஒரு ஒன்றிய செயலாளரோ அல்லது ஒரு பொறுப்புல இருக்கிற அடிமட்ட பொறுப்பு இருக்கோ எப்படி சொல்லுவான் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி? நம்ம கட்சியில இருக்கிறோம், நம்ம கட்சி நிக்கணும் தான் இயல்பான ஆசை இருக்கும். அந்த ஆசை தான் வெளிப்பட்டதே ஒழிய அதை தாண்டி எதுவுமே கிடையாது. என்னன்னா கூட்டணி கட்சிகளுக்கு முக்கியமான தொகுதிகள் தொடர்ந்து ஒதுக்கப்படுறதுனால அங்க திமுக வளர்றதுல சிக்கல் இருக்குங்கிற ஒரு புரிதல் இருக்கு. அவங்களுக்கு ஒரு இயக்கமும் வருத்தமும் இருக்கு. அந்த அடிப்படையில இப்ப மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது, சரி பரவாயில்ல கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜெயிக்கணும் அப்படின்றதுல ஓட் டிரான்ஸ்பர் நடக்குமா? அதுல ஒன்னும் அதுல எந்த சந்தேகம் இல்லைங்க. அதுல எந்த சந்தேகம் இல்ல. 2வது கட்சி எல்லையில் நீங்க முதல் முறைக்கு 2ஆம் முறைக்கு வித்தியாசம் சொல்றீங்களா? நான் சொல்றேன், முதல் முறை வந்து நான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினரின் முதல் வேட்பாளர், ஒரு எழுத்தாளராக நான் அறியப்பட்டிருக்கிறேன். ஆனா நாடாளுமன்ற தொகுதியினுடைய முதல் வேட்பாளர். ஒரு எம்பியா எப்படி பெர்ஃபார்மன்ஸ், இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்ற எதிர்பார்ப்புலாம் இருந்தது. இப்ப வந்து இந்த கேள்வியை ஒருத்தர் கேட்டாருன்னா அவர் பக்கத்தில் இருக்கவர் பதில் சொல்லிடுவாரு. அவர் கையில இருக்கிற போன் ஊடகம், சமூக ஊடகம் அதுக்கு பதில் சொல்லிடும். எனவே வந்து இப்ப வந்து இன்னும் மகிழ்ச்சியோட, இன்னும் வந்து ஒரு திருப்தியோட நாங்க இந்த தேர்தலை சந்திக்கிறோம். இந்த முறை இன்னொரு புதிய விமர்சனமும் உங்க மேல வைக்கப்பட்டது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல நீங்க தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்துல காட்டின சொத்து மதிப்பை விட இந்த முறை 10 மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு அதிமுக பாஜக தரப்புல இருந்தெல்லாம் சமூக வலைதளங்கள்ல விமர்சனங்களை பார்க்க முடிஞ்சது. சம்பாரிச்சிட்டீங்களா 10 மடங்கு அதிகமா? அழகான கேள்வி. அந்த அவிடவுட்டை வந்து அவங்கவுங்களுக்கான ஏரியால இருந்து அதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. முதல் விஷயம் வந்து அந்த அவிடவுட்ல என்னுடைய அசையும் சொத்து 1 பைசா கூட கூடல. 2019 அவிடவுட்ல என்ன இருந்ததோ அதே தான் இருக்கு. வருமானம் கூடியிருக்கு. சரி, என்னுடைய வருமானம் என்ன அப்படின்னு வந்து அவிடவுட்ல கொடுத்துருக்கோம். என்னுடைய வருமானம் எழுத்து சார்ந்த நூல்களுக்கான ராயல்ட்டியும் நாடாளுமன்ற உறுப்பினரின் சம்பளமும், இது மட்டும்தான் என்னுடைய வருமானம். இதுல நாடாளுமன்ற உறுப்பினருடைய சம்பளம் அப்படியே கட்சிக்கு போயிடும். எங்க கட்சியினுடைய முறை அதுதான். கட்சி என்ன கொடுக்குதோ அந்த ஊழியருடைய அலவன்ஸ் மட்டும்தான் எனக்கு. எனவே அது இல்ல. அப்படின்னா என்னுடைய வருமானம் என்ன? எழுத்தும் ராயல்ட்டியும் மட்டும்தான். இந்த 5 ஆண்டுகளில்
தமிழ்நாட்டில் மிக அதிகம் விற்பனையான புத்தகம் வேள்பாரியும் காவல் கோட்டமும். அநேகமாக இவ்வளவு இத்தனை 1000 புத்தகங்கள் விற்று இவ்வளவு ராயல்டி இதுவரைக்கும் வேறு எழுத்தாளருக்கு போயிருக்குமான்னு எனக்கு தெரியல. எனவே தமிழ் வாசகர்கள் கொண்டாடிய ஒரு மாபெரும் படைப்பு, அதுல இருக்கு வந்திருக்கிற ராயல்டி அது எல்லாமே வந்து வங்கி கணக்கில் பொதுத்தளத்துல இருக்கு, வங்கி கணக்குல இருக்கு. எல்லா மதிப்பை யார் வேண்டுமானாலும் சரி பார்த்து தாராளமா பார்த்துக் கொள்ளலாம். நான் தான் சொல்றேன், என்னுடைய அசையா சொத்து 1 பைசா கூட 5 வருஷம், அதை யாரும் சொல்றது இல்ல. இன்னும் வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன். இன்னும் எனக்கு எந்த சொத்து, எனக்கு என் பேர்ல ஒரு 2 சக்கர வாகனத்தை தவிர வேறு எந்த ஒரு சொத்தும் என் பேர்லோ என் மனைவி பேர்லோ என் குழந்தைகள் பேர்லோ கிடையாது. 1. 2 வருமானம், அதுவும் புத்தகங்களின் மூலமான வருமானம். இந்த வருமானம் ஒரு எழுத்தாளனுக்கு இவ்வளவு ராயல்டி வருவது என்பது ஒரு சமூகத்தினுடைய ஒரு சிறந்த செயல்பாட்டினுடைய அடையாளம். இன்னைக்கு கூட நம்ம இந்து முன்னணி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, வருமான வரித்துறை சோதனை செய்யணும்னு. அப்படி ஒரு சோதனை நடந்தா தமிழ்நாட்டு வாசகர்களை கௌரவிக்கிற செயல் என்று நான் நினைக்கிறேன். அதை செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். இன்னொரு விமர்சனம் வந்து, மாநில அரசு செய்த திட்டங்கள் எல்லாத்தையும் சு வெங்கடேசன் தன்னுடைய திட்டங்களாக ஓன் பண்றாரு. மாநில அரசு கட்டின பாலம், மாநில அரசு கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்தையும் அவருடைய நிதியிலிருந்து செலவிட்டு செய்யப்பட்டதாகவும் ஒரு விமர்சனம் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு புரிதல் குறைபாடு இருக்கா? நீங்க செஞ்சதும் அவங்க செஞ்சதுக்குமான அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியலையா? இல்ல, இந்த குறைபாட்டை யார் சொல்றான்றத பார்க்கலாம். நாங்கள் கோரிக்கை வைக்காம வெற்றி பெற்ற அல்லது நடைமுறையான எந்த ஒரு திட்டத்தையும் பற்றி நாங்க பேசுறதில்ல. கோரிக்கை மட்டும் வச்சதுனாலேயே அது எங்களுடைய வெற்றியாகவும் நாங்க சொல்றதில்ல. இப்ப நம்ம அழகா வந்து கலைஞர் நூலகத்தை கடந்து வந்தோம் இல்லையா? கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை கடந்து இங்க வந்திருக்கிறோம். இது வந்து மதுரையினுடைய மிகப்பெரிய சாதனை, மதுரையினுடைய மிகப்பெரிய அடையாளம். நாங்க வெளியிட்டிருக்கிற 150 சாதனைகள் வெற்றிகள் புத்தகத்துல கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நாங்க சேர்க்கலையே. இது நாங்க வச்ச கோரிக்கை இல்ல. அது 5 ஆண்டுகளில் 150 சாதனைகள் ஒரு புக்கு போட்டது வந்து முழுவதுமாக உங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்யப்பட்டது மட்டும்தான். தொகுதி மேம்பாட்டு நிதி இல்லங்க. நான் இப்ப வந்து மேலூர்ல வந்து 8 பாலங்கள் கட்டியிருக்கிறோம். நகாயில தேசிய நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து 130 கோடிக்கு மேல கட்டியிருக்கிறோம். இந்த பாலங்கள் முழுவதும் கட்டப்படணும்னு ஒவ்வொரு முறையும் அமைச்சரை பார்த்து ஒன்றுக்கு பல முறை பேசி அதுக்கு பிறகு ஒப்புதல் வாங்கி அதுக்கு பிறகு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கு பிறகு கட்டிருக்கிறோம். மத்திய அரசா மாநில அரசு? மத்திய அரசு. ஆமா, இது வந்து நான் ஒன் பண்ணாம யார் ஒன் பண்ணுவா? உங்க முயற்சியின்பால் செய்யப்பட்ட, எங்க முயற்சியின்பால் நாங்க கேட்டு வந்தது. இப்ப கேந்திர வித்யாலயா, 3வது கேந்திர வித்யாலயா மதுரையில கொண்டு வந்திருக்கிறோம். நான் நாடாளுமன்ற உறுப்பினரினுடைய கல்வி நிலைக்குழுல இருக்கிறதுனால இது சாத்தியமாச்சு. தேனி எம்பி இருந்தார்ல, அதிமுக எம்பி தானே, அவரு ஆளுங்கட்சி எம்பி தானே, அவரால் ஒரு கேவி கேந்திர வித்யாலயா தேனியில கொண்டு வர முடியல. தலையில நின்னாரு, முடியல, எங்கனால கொண்டு வர முடிஞ்சது. இல்ல, இப்ப பாஜக ஆளாத மாநிலங்கள்ல பாரபட்சம் காட்டப்படுதுன்னு சொல்றது இல்ல. அதாவது ரொம்ப எளிமையான ஒரு விளக்கத்தை நோக்கி நீங்க நகர்றீங்க. அதாவது அரசியலாக பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, எதிர்க்கட்சி மாநிலங்களை வஞ்சிக்கிறது. அதை அரசியலாக எதிர்ப்போம். நிர்வாக ரீதியான உரிமைகள் இருக்குல்ல, அதை பெறுவதில் சமரசமின்றி போராடுவோம், நிரூபிச்சு காட்டியிருக்கிறோம். வெற்றி பெற முடியுது. நான் சொல்றேன், 500 கடிதங்கள் எழுதியிருக்காங்க. இந்த 5 ஆண்டுகளில் 17வது நாடாளுமன்றத்தில் அதிக கடிதம் எழுதிய எம்பி அநேகமா நானா தான் இருப்பேன். அதிக பதில் பெற்ற எம்பி நானா தான் இருப்பேன். பதில் பெறுவதற்கே ஒரு போராட்டத்தை நடத்தணும். உதாரணமா ஒரு எம்பிக்கு வந்து 15 நாட்களுக்குள் அமைச்சர் பதில் சொல்லணும். அது நாடாளுமன்ற வந்து வழிகாட்டுதல் நெறி. எந்த பதிலும் சொல்லலாம், ஏற்றுக்கொள்ளலாம், நிராகரிக்கலாம், பரிசீலிக்கலாம், எதுவும் பதில். ஆனா 15 நாளைக்குள்ள சொல்லணும். கோவிட் காலத்தில் அவங்க பதில் சொல்லவே இல்லை. நான் வந்து உரிமை குழுக்கு கடிதம் அனுப்புவேன்னு சொல்லி சபாநாயகருக்கு கடிதம் அனுப்புனேன். 3 அமைச்சகம் வந்து எனக்கு பதில் சொல்லவே இல்லைன்னு. அதற்கு பிறகு எனக்கு எந்த கடிதம் போட்டாலும் அடுத்த 10 நாளுக்குள்ள எனக்கு பதில் வந்துடும். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி, அதுவும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல். ஆனா இப்போ அதிமுக பாஜக பிரிஞ்சு நிக்கிறாங்க. அந்த சவாலை நீங்க எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக பாஜக அரசியல் ரீதியாக பிரிந்து நிற்பதற்கான காரணத்தை மக்களிடம் அவர்கள் கொண்டு செல்லவே இல்லை. ஏன்னா அந்த காரணம் என்னன்னு இப்ப வரைக்கும் தெரியாது. 3 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு விலகினாங்க. அந்த விலகலுக்கான காரணம் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுடைய தலைவர்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள் திரு அண்ணாமலையால், அதனால நாங்க அவ்வளவுதானே. அவ்வளவுதான். அது ஒரு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கூட்டணியுடைய பிரிவுக்கு ஆனா அரசியல் காரணம் இல்லாத ஒரு தனிப்பட்ட காரணம் வச்சுக்கோங்க. அப்ப ஏற்கனவே பாஜகவை நீங்கள் ஆதரித்த நிலைப்பாடு எடுத்த எல்லா நிலைப்பாடும் தொடர்கிறது. அதெல்லாம் தவறு நீங்க சொன்னீங்களா? இல்லன்னு சொல்லிட்டாரு. மதுரைக்கு வந்தார்ல திரு இபிஎஸ், பாஜக தப்பு பண்ணா நாங்க கண்டிப்பா இனிமேல் இப்ப வரைக்கும் என்ன, இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்துட்டாங்க. சார், இந்த குடியுரிமை திருத்த சட்டம் உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்றத்தில் நிறைவேறியதே அதிமுகவினாலதான்.
அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வேதனை. நாங்க அன்னைக்கெல்லாம் ராத்திரி 12 மணிக்கு நிறைவேறுச்சு. ஒரு ராஜ்யசபால மட்டும்தான் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு பலம். அன்னைக்கு ஒன்னும் வெளிநடப்பு செஞ்சிருந்தா கூட அந்த சட்டம் வந்திருக்காதே. குடியுரிமை சட்டம் மட்டும் சொல்ல, காஷ்மீர் பிரச்சனை, எத்தனை பிரச்சனை, இவ்வளவு மோசமான. ஒத்துக்கிறாங்க மக்கள்கிட்ட. நாங்க வந்து தேசிய கட்சியோட கூட்டணியில இருந்தோம், மசோதாவை கொண்டு வராங்க, வேற வழி இல்ல, கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில அதை வந்து நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கு. இப்ப நாங்க விலகி வந்துட்டோம், எங்களை ஆதரிங்கன்னு கேட்கறத மக்கள் எடுத்துக்க மாட்டாங்களா? இல்லங்க, கூட்டணி தர்மத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. நீங்க வந்து தமிழ்நாடு பத்தி ஒரு நிலைப்பாடு இருக்கு, அதுல நாங்க கூட்டணி தர்மத்துக்காக நாங்க காம்ப்ரமைஸ் பண்றோம்னு போகலாம். ஆனா இந்திய மக்களின் அரசியல் சாசனத்தின் அடிப்படையே கேள்விக்குறியாக்குற பொழுது அதுக்கு உட்பட்டதுதான் உங்களது பாஜக விசுவாசம்னா அந்த விசுவாசத்தை மக்கள் எப்படி நம்புவாங்க? நான் இப்ப எனக்கு அந்த விசுவாசம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா விசுவாசம் இல்லைன்னு நீங்க நிறுவீங்க. நீங்க இப்ப வரைக்கும் வந்து விமர்சிக்க மாட்டீங்க. நேற்றைக்கு வந்து பேசியிருக்கிறாரு மதுரையில எடப்பாடி, முழுக்க முழுக்க வந்து திமுக அரசை தான் வந்து பேசியிருக்காரு. திமுக அரசை வந்து அவர் பாராட்டணும்னு நான் சொல்லல, அவர் விமர்சிக்க தான் செய்வாரு, விமர்சிக்கட்டும். ஆனா பாஜகன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த தேர்தல் வந்து எவ்வளவு பெரிய ஒரு கேள்வியை முன்வைத்து நடக்கிற ஒரு தேர்தலா இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான அறிக்கையை கொண்டு போய் 18,000 பக்கம் கொண்ட அறிக்கையை கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன அரசியல் இருக்கு? எதிர்த்தாங்களே, அதிமுக எதிர்த்தாங்க. இல்ல, நான் பாஜக சொல்லுவேன், ஆதரிச்சாங்க. ஆனா இப்ப எதுக்கு? ஆமா, அவங்க ஒன்னொன்னு சொல்லுவாங்க. இப்ப இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தலினுடைய அபாயத்தை சொல்ல வரேன். இன்னைக்கு நாளைக்கு பாஜக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால், ஒருவேளை வெற்றி பெற்றால் அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா, நாங்க தேர்தலுக்கு முன்னாடியே இந்த அறிக்கையை கொடுத்துட்டோம், எனவே இந்த அறிக்கைக்கான ஒப்புதல் மக்களிடம் கிடைத்து விட்டோம்னு கொண்டு போறாங்க. அவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைன்றதான் என்னுடைய அழுத்தமான கருத்து. உண்மையாதான். எனவே அவ்வளவு பெரிய அபாயத்தை நோக்கி இந்த தேசம் சென்று கொண்டிருக்கிற பொழுது நீங்க நேற்றைக்கு வரை 9 ஆண்டுகள் இருந்து விட்டு இன்னைக்கு வந்து நாங்க வந்து அவரை சரியா அங்கீகரிக்கல அல்லது பேசல என்ற காரணங்களை சொல்வதெல்லாம் மக்கள் ஏற்க மாட்டாங்க. பாஜக கூட்டணியில பாத்தீங்கன்னா திரு ஓபிஎஸ், திரு டிடிவி 2 பேரையும் அகாமடேட் பண்ணிருக்காங்க. அவங்க சமூகத்து வாக்குகள் இல்ல அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகள் மூலமாக பாஜக கூட்டணி இங்க தென் மாவட்டமான மதுரையில பலம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லையா? இல்ல, அவங்க வந்து எல்லா முயற்சியும் வந்து தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரிக்கிறதுக்கான என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ எல்லா முயற்சியும் பண்ணிருக்கிறாங்க. ஒரு கட்சி என்ற முறையில வந்து அவங்க என்னெல்லாம் செஞ்சு தன்னுடைய வாக்கு வங்கியை அதிகப்படுத்தி காட்ட முடியுமோ தமிழ்நாட்டில் அதை செஞ்சிருக்காங்க. வெற்றியை விட வாக்கு வங்கியை உயர்த்துவது முக்கியம் நினைக்கிறாங்க. வெற்றின்ற இடத்தை பத்தியே யோசிக்க முடியாது தமிழ்நாட்டில். இப்ப அவங்க போட்டி போடுறாங்க. எனவே நான் தன்னுடைய வாக்கு வங்கி போன முறை வந்து இருந்ததை விட ஒரு 1% 1% கூட அதிகம் வரணும் அப்படின்றதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பெல்லாம் அவங்க. திமுக அதிமுக தானா? அதுல என்ன சந்தேகம் இருக்கு? திமுக அதிமுக தான் களத்துல இருக்கு. களத்துக்கு வெளியில பார்வையாளர் மாடத்துல இருக்கிற அணிதான் பாஜக அணி. களத்துல என்ன பிரதிபலிக்குதுங்கிறத பொறுத்து வந்துட்டு இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் பேசுவோம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.